Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் Sowbaraniya. இன்றைக்கி வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணாத ஒரு டைப் வீடியோ. நான் கொஞ்சம் செடிலாம் வாங்கியிருக்கேன், விதைகள்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு பிகினராக நீங்களும் உங்கள் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்ஸ் இந்த வீடியோ மூலமா கொடுக்கலான்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாடியில் இப்போ தான் கீழே இருந்து இந்த 3 பாட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஆன்ட்டி வளர்த்துட்டு இருந்தது. ஸோ இனிமேல் வைக்க போகிறதெல்லாம் நான் வைக்க போகிறது. ஸோ அதனால் முதல் படியிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த தோட்டம் எவ்வளோ வளருதோ அந்த வீடியோ க்ரோத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்களும் மாடி தோட்டம் அமைக்கணும், இல்லை வீட்டில் சின்னதாக கார்டன் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸோ இல்லை நான் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்குல்ல, இது வந்து நேற்று நானும் கௌதமும் கொக்கோ பித்தும் மண்ணையும் செம்மண்ணையும், அதாவது கௌதம் வீட்டில் இருந்த பாட்டில் இருந்த மண்ணெல்லாம் எடுத்து போட்டு கொக்கோ பெத்து வாங்கிட்டு வந்து அது ரெண்டுத்தையும் கலந்து மூடி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நம்ம அது கூட உரம்லாம் கலக்கணும். உரம்லாம் கலந்து எல்லா பாட்லேயும் போட்டு நம்ம ஒரு செடியோ விதையோ வைக்கணும். ஸோ அந்த ஸ்டெப் என்னென்னன்றது தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நான் சொன்ன மண் கலவை. இதுதான் இப்போதைக்கு இருக்க செட்டப். இனிமேல் இந்த இடம் எப்படி மாறுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடியை தான் நம்ம தோட்டமாக இருக்கும். பஞ்சகாவியாவை வந்து 30 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். பஞ்சகாவியாவை 15 days ஒன்ஸ் நான் எல்லா செடி மேலேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால பூக்காத செடியெல்லாம் நல்லா பூக்கும். அதே மாதிரி பூக்கிற செடி வந்து காய் பிடிக்க மாட்டேங்குது, பூவெல்லாம் உதிர்ந்து கொட்டிடுதுன்னா நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் தெரியும். எல்லாமே காயாக மாறும். இந்த தக்காளி செடி ரொம்ப நாளாக காய்க்காமல் இருந்தது. இது ஒரு 2 மாதத்துக்கு அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் 15 days ஒன்ஸ். இதுவும் மீன் அமிலமும் நல்லா காய் பிடிச்சிது. ஸோ இதை மாதிரி நான் 15 days ஒன்ஸ் மாற்றி மோர், புளிச்ச மோர், பஞ்சகாவியா, மீன் அமிலம் நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் என்னோடய செடிகள் மேலே. அது ரொம்ப செடியை வளமாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நேச்சுரல் கூட, அது எதுவுமே கெமிக்கல் கிடையாது. ஸோ அது கூடவே நான் இந்த மாதிரி தேவையில்லாத காஞ்ச இலைகள் எல்லாம் பறித்து எடுக்கிறது, அது கூடவே மண்ணில் புல்லுலாம் முளைச்சிருக்கும், அந்த மாதிரி களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ 15 days இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மண்ணை வந்து கலரி விடணும். இதெல்லாம் பண்ணாலே செடி நல்லா வளமாக வளரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் நான் புதுசாக வாங்கின செடி. வாங்கி ஒரு 8-10 days இருக்கும். 8-10 days நான் எதுவுமே ரீபாட் பண்ண மாட்டேன். ஸோ தட் அது நம்மளோட வீடோட சூழ்நிலைக்கு அக்செப்ட் ஆகி அது வளர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ரீபாட் பண்ணலாம். வாங்கின உடனே ரீபாட் பண்ணால் டென்ஷன் ஆகும் அந்த ரூட்ஸ் எல்லாம். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் நான் எல்லாமே அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே நான் வந்து எல்லாத்தையும் ரீபாட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கௌதமோட ஹெல்ப்போடு நான் ரீபாட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் என்னோடய கார்டனிங் ஒர்க் பண்ணுவேன். இது வந்து மண் கலவை, கோகோபித் அண்ட் செம்மண் மட்டும் கலந்து வச்சுருக்கிறது. பார்த்திங்கனாலே தெரியும், அது ஒரு 3 நாளாக இருக்குது. அதுக்குள்ளே செடியெலாம் வளர்ந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம சில உரங்கள் சேர்க்க போகிறோம். உரங்கள் சேர்த்து நல்லா கலந்து இதை பாட்டில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 5 கிலோ கொக்கோ பித்தோட நான் அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாகவே மண் கலவை கலந்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ 5 kg வெர்மி கம்போஸ்ட் கலக்க போகிறேன். ஸோ இப்போ இது கூட 1 கிலோ அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு கலக்க போகிறோம். இது வந்து செடி வேரில் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து செடியை காப்பாற்றும். அதனால் மண் கலவை கலக்கும் போதே நம்ம இது கலந்துடணும். அதுக்கப்புறமா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பொடி கொடுப்போம். இப்போ இதை கலந்துடலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கொட்டுற இலை தழலெல்லாம் இந்த மாதிரி எரிச்சா சாம்பலாக வரும். இந்த சாம்பலை நம்ம சேர்க்கலாம். இந்த சாம்பலில் அவ்வளோ சத்து இருக்குது செடிக்கு. அளவு வந்து ஆனால் கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு 1 கிலோ அளவுக்கு இவ்வளோ மண்ணுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதை தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போ.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட போகிறோம். இது கொஞ்சம் டஃப் ஜாப்ன்றதுனால உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ உங்கள் தம்பியோ அண்ணனோ யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செடி லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை, இவங்க கூட சேர்ந்தோன்னே ஓரளவு பார்த்து. ஸோ இந்த வேலை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது எனக்கு பண்ணுறதுக்கனால நான் கௌதம் கிட்ட ஹெல்ப் கேட்டு கௌதம் நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு பாட்டில் ஃபில் பண்ணோம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 பாட் கிட்ட நாங்கள் ஃபில் பண்ணோம். பெரிய பெரிய பக்கெட்ஸ் அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன தொட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓகே, குயிக்காக போய் பாட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் ஒரு பாட்டாக கீழேருந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னென்ன செடி எந்தெந்த பாட்டில் வைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய க்ரோட்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹர்ப்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். சிலது வந்து ஆன்ட்டியே வச்சுட்டு இருந்தாங்க அந்த பேக்ஸ் எல்லாம், சிலதெல்லாம் புதுசாக வாங்கினோம். ஸோ க்ரோ பேக்கில் மண்ணை ஃபில் பண்ணி நான் மங்களகரமாக ஃபஸ்ட்டு செடி வச்சது என்னோடய இன்லாஸ் வீட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் செடி தான். எது ஆரம்பித்தாலும் ஒரு மங்களகரமான விஷயத்தோடு ஆரம்பிக்கணும்னு சொல்லி எனக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் செடி தான் வச்சேன். அதுக்கப்புறமா 1 by 1 நான் வாங்கிட்டு வந்த செடி அண்ட் ஆல்சோ அங்கே ஆல்ரெடி இருந்த செடியை ரீபாட் பண்ணுற வேலைகள்லாம் ஆரம்பித்தோம். ஸோ எழுந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இப்போ நான் இந்த செடியை வந்து ரீபாட் பண்ணோம். ஏன்னா அது பெரிய மரம் மாதிரி வளரும், பாரிஜாதம் செடி. அதனால் என் ஹஸ்பண்டை ஹெல்ப் கேட்டேன். அந்த செடியை வெளியில் எடுத்து கூட நான் அதை வந்து பக்கெட்டில் வைக்கணும், பெரிய பக்கெட்டில், ஸோ தட் அது பெருசாக வளர்கிறதுக்கு அந்த ரூட்டுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும்னு. அவன் பண்ண வேலையை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை வெளியில் ஜென்டிலாக எடுத்து சொன்னேன். அப்படி கொட்டிட்டா நான் செடி உடஞ்சிருச்சுன்னு நினச்சேன். லக்கியில் அந்த செடிக்கு எதுவுமே ஆகலை. ஸோ அதை ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் வச்சு அது நல்லா வளரும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா கௌதமோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை பற்றி. அதுக்கப்புறமா 1 by 1 நான் எல்லா பாட்டையும் ஃபில் பண்ணி நான் அங்கே வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் நட ஆரம்பித்தோம். அது ஈவினிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே 4 o'clock 4:30க்கு நாங்கள் இந்த கார்டனிங் ஒர்க், தண்ணி ஊற்றுறது, அந்த செடி புது செடி வைக்கிறது, விதை போடுற வேலையெல்லாம் ஆரம்பிப்போம். 5:30 வரைக்கும் அந்த வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வாக்கிங் மாதிரி மாடியில் நாங்கள் எங்களோட லாக்டவுன் டைமில் அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நான் வச்சிட்ருக்க செடி வந்து லெமன் கிராஸ்க்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. டெய்லி டீ போட்டு குடிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதில் வந்து கௌதமுக்கு நான் செய்கிற சிக்கன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அந்த ரெசிபிலாம் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த லெமன் கிராஸ் செடியெலாம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது இருட்டிடுச்சு. அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து மீதி வேலையை கண்டினியூ பண்ணோம். ஸோ கைஸ், நாங்கள் வந்து நேற்று எல்லா பாட்லேயும் மண்ணை ஃபில் பண்ணி செடியெல்லாம் ரீபாட்டிங் பண்ணியாச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நேற்று இருட்டினதுனால அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ வாங்க, நான் என்னென்ன ரீபாட் பண்ணேன், அது எப்படி இருக்குது, 1 day உச்சி வெயிலில் மொட்டை மாடியில் வச்சும் அதோட நிலமை எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, வதங்கி போயிருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பாரிஜாதம். இதை நான் ரீபாட் பண்ணேன். இது 2வது வாட்டி நான் ரீபாட் பண்ணுறேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒன்றத்தில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பெரிய பக்கெட்டில், பெயிண்ட் பக்கெட்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு பெரிய மரம் மாதிரி வளரும். ஸோ அதனால் இதுக்கு பக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஜா செடி தண்ணி கொடுக்கணும், அதனால் லைட்டாக வதங்கியிருக்காங்க. மற்றபடி பாட் மிக்சிங் கரெக்டாக தான் இருக்குது, இல்லைன்னா மொத்தமே காஞ்சி போயிருக்கும். ஸோ என்னோடய லெமன் கிராஸ் இதில் இன்னும் எதுவும் விதைக்கலை. இப்போ நம்ம இதில் வந்து கீரை விதை போட போகிறோம். அதனால நேற்று போடலை. ஸோ இப்போ இதில் கீரை விதை போட போகிறோம். ஸோ இது என்னோடய மஞ்சள் செடி லைட்டாக சாஞ்சிருக்கு. எல்லாருக்கும் தண்ணி வேணும். ஸோ இது 4 கத்திரிக்காய் செடி வச்சேன். இந்த பேக்கில் ஆக்சுவலாக 1 இல்லை 2 தான் வைக்கணும். நான் 4 வச்சுருக்கேன். திருப்பியும் வேறு ஒரு பேக்கில் ரீபாட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் வளரட்டும்.
இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் செடி வளர்ந்தது இருக்குது, இதையும் நம்ம ரீபோர்ட் பண்ணணும். ஸோ இவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க. இவங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் மாடி தோட்டம். இது எந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்து போகுதுன்றதை பார்க்க போகிறோம். நீங்களும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என் கூடவே உங்களோட மாடி தோட்டமும் வளர்கிறத நம்ம ஷேர் பண்ணலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பங்கி பூன்னு சொல்லுவோம். இது 2 கிழங்கு இருக்குது. ஸோ இங்கே ஒரு கிழங்கு, இங்கே ஒரு கிழங்கு தான் வச்சேன். இதை ஆக்சுவலாக கட் பண்ணிடணும், பட் நான் இது செடி இல்லைன்னு யாராவது நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக இதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ இதோட அப்டேட்டும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செடி வாங்கி வைக்கிறத விட அதை பாதுகாக்கிறது தான் பெரிய வேலை. பூச்சிகள்லேருந்து அண்ட் வெதர் கண்டிஷன்லேருந்து அண்ட் ஆல்சோ நம்மளோட தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக மண் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மண்ணை ரீஃபில் பண்ணணும். மந்த்லி அதுக்கான உரம் கொடுக்கணும், அதுக்கான ப்ராப்பர் கேர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படி பண்ணுவேன் ஷெட்யூல் பண்ணி அப்படின்னு சொல்கிறேன். என்னதான் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாலுமே சில செடிகள் திடீர்னு செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்காகலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே உங்கள் கூட கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய கார்டனிங் ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிகினிங் ஸ்டேஜ் அமைச்சாச்சு. இனி படிப்படியாக அது எப்படி வளருதுன்றத நீங்கள் தொடர்ந்து என் கூட ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஸோ என்னோடய டிப்ஸு நான் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா காய்கறியுமே இந்த மாடி தோட்டத்துலேருந்து எடுக்கிறது தான் கோல். ஸோ இந்த கோலை நோக்கி தான் இந்த முதல் படி. ஹர்ப்ஸ் இருக்குது, ஃப்ளவரிங் பிளான்ட் கண்டிப்பாக நம்மளோட பாலினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் முதல்ல ஃப்ளவரிங் பிளான்ட்டையும் கொண்டு வந்து வச்சாச்சு. ஆல்ரெடி கௌதம் வீட்டில் இருந்த செடிகளையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ என்னோடய அம்மா வீட்டிலேருந்து நான் ஆட்டை போட்டுட்டு வர செடியும் இங்கே இருக்க போது, அது இல்லாமல் புதுசாக விதைகள் போட்டு நம்ம வளர்க்க போகிற செடியும் இருக்குது. எப்படி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸை வெர்மி கம்போஸ்ட் ஆக்கிறது அப்படின்ற எல்லாமே நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் என் சேனலை பார்த்துட்டு வரும்போது பிளான்ட்டுக்கு மாடி தோட்டத்துக்குன்னு ஒரு தனி செக்மெண்ட்டாக நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ எங்கிட்டேருந்து வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். I'll see you soon on my next video. Take care. Bye bye.